أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أما السفينة فكانت لمساكين يعملون في البحر فأردت أن أعيبها وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் பாக்கியம் நிறைந்த தோழர்கள் மீதும் நல்லோர்கள், நாபாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையொருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வரும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும் அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய நிலையை அல்லாஹு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய சத்திய சன்மார்க்கம் இஸ்லாம் உலகில் இதுவரையிலும் அல்லாஹு தோற்றுவித்த சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் இந்த சமூகத்தை குறித்து குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், வெளியான சமுதாயங்களில் நீங்கள் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் இருக்கக்கூடிய சமூகம் என்பது சிறந்த சமூகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறந்த நிலைகளை தேர்வு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் எது சிறந்ததாக இருக்கிறதோ, எது இன்றைய சூழலில் தேவையானதாக இருக்கிறதோ என்பதை தெளிந்து நாம் அதை தேர்வு செய்ய வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில்
எல்லா கட்டங்களிலும் சிறந்ததை தேர்வு செய்வார்கள். அந்த தேர்வில் அவர்கள் மட்டும் பயனடைவது என்பதல்ல, அல்லது நபியவர்களின் குடும்பத்தவர்கள் மட்டும் பயன்பெறுவது என்பதல்ல. நபியவர்களின் உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் பயன்பெறக்கூடிய நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் தேர்வு செய்வார்கள். சிறந்ததை அவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள். உம்மஹாத்துல் மோமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா அஹத ஐஸரஹுமா மாலம் யகுன் இஸ்மன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இரண்டு காரியத்தில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சுய விருப்பம் வழங்கப்படுமையானால் அதில் எது இலகுவானதோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்வார்கள். இலகுவானது என்பதனுடைய பொருளில் அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், குடும்பத்தார்களுக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்குமேயானால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள். மாலம் யகுன் இஸ்மன், அது பாவமாக இல்லாத காலமெல்லாம் பாவமான செயலாக இருக்குமேயானால், பாவமான காரியம் இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று நபியிடத்தில் சொல்வதற்கான ஒரு சூழல் வந்துவிடுமையானால், அப்படி ஒரு கட்டம் வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிறார்கள், ஃபஇன் கான இஸ்மன் கான அபஅதன் நாஸி மின்ஹு, அது பாவமான குற்றமான காரியமாக இருக்குமேயானால் மக்களிலே அதை விட்டு மிக தூரத்தில் உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதை உம்மஹாத்துல் மோமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானாருடைய இயல்பான நிலை, அவர்களுடைய வாழ்க்கையின் வளமை, எது இலகுவானது, எது சமூகத்திற்கு பயனுள்ளது, எதை சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவர்களும் பயனடையக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை சிந்தனை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளக்கி தருகிறது. சங்கைக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாங்கக்கூடிய பொருட்களில் சிறந்ததை நாம் தேர்வு செய்கிறோம், தரமானதை தேர்வு செய்கிறோம், பயன் தளர்ப்பதில் அதில் நீடித்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நல்ல தரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எது நமக்கான பயன் தரக்கூடியது, எது நம்முடைய குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்குமான பயன் தரக்கூடியது என்பதை சிந்தனை செய்து முடிவு செய்யக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானாருடைய வழிகாட்டுதல் என்பது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நேரத்தில், மிஅராஜினுடைய பயணத்தில் அழைத்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் 2 கோப்பைகள் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது. ஒன்று பால் கோப்பை, மற்றொன்று மதுபானம் உள்ள கோப்பை. 2 கோப்பைகள் பெருமானாரிடத்தில் கொண்டு வரப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2ஐயும் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ஃபஅஹதல் லபன, நபி அவர்கள் பாலை எடுத்துக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்வு செய்கிறார்கள். அதை தேர்வு செய்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதாக லில் ஃபித்ரதி, நபியே உங்களை நேர்வழியின் பக்கம், இயற்கையான நேர்வழியின் பக்கம் தேர்வு செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று செய்தனா
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொன்னார்கள், லவ் அகதத்தல் ஹம்ர கவத்து உம்மத்துக்க, நீங்கள் மதுவை தேர்வு செய்திருந்தால், எடுத்திருந்தால் உங்களுடைய சமுதாயம் வழிகேட்டில் சென்றிருக்கும் என்றார்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அருமையானவர்களே, இந்த சமுதாயத்திற்கு எது பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ, இந்த சமூகம் எதை கொண்டு அச்சமற்ற நிலையில் நிம்மதியான வாழ்வை வாழ முடியுமோ அதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட 2 நிலைகள் இறைவன் வழங்குகிறான். ஒன்று மதுபானம், மற்றொன்று பால். இரண்டில் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதற்கான அனுமதியை நபியிடத்தில் அல்லாஹ் வழங்குகிறான். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சமுதாயத்தினுடைய நேர்வழியை அவர்கள் உள்ளத்தில் நினைவில் கொண்டு சமூகம் பயனடையக்கூடிய நிலையில் பாலை அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் சிறந்த காரியங்களை நாம் செயல்படுத்தணும். எதுவாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்ததை தேர்வு செய்வது மட்டுமல்ல, தன் தோழர்களுக்கும் சிறந்ததை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்பதற்கான வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்தார்கள். திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு நிக்காஹினுடைய குதுபாக்களில் ஓதப்படக்கூடிய நபிமொழி, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன் வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். ஒரு பெண் 4 காரியங்களுக்காக மனமுடிக்கப்படுகிறாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்திற்காக வேண்டி, அவருடைய செல்வத்திற்காக வேண்டி, அவருடைய அழகிற்காக வேண்டி, அவருடைய மார்க்கப்பட்டிற்காக வேண்டி. இந்த 4ஐயும் சொல்லி காட்டிய நபி அவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கை வெற்றியின் பக்கம் நிலையானதாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 அம்சங்களில் எது வெற்றியை தரும் என்பதை தெரிந்து வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொல்லித் தருகிறார்கள். ஆண்மகனுக்கு மட்டுமல்ல, இது பெண்மகளுக்கும் உரித்தான செய்தி. ஒரு பெண்மகளும் தன்னுடைய கணவனை தேர்வு செய்வதாக இருந்தால் இறையச்சமுள்ள கணவனை தேர்வு செய்யட்டும் என்பதாகவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 அம்சங்களை திருமணத்திற்காக முடிக்கப்படுகிறது. அதில் மார்க்கப்பற்றுடைய பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள், இந்த உம்மத்தில் எது சிறந்தது என்பதை தேர்வு செய்யுங்கள். அதற்கான வழிகாட்டியாக, முன்மாதிரியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். இன்னொரு தாயார் வந்தாங்க, ஒரு சஹாபியத்தான பெண்மணி. 2 நபர்கள் என்னை பெண் கேட்டு வருகிறார்கள். யாரை நான் திருமணம் செய்வது? ஒரு ஆலோசனை. பெருமானாரிடத்தில் ஆலோசனையை கேட்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த அந்த தாயிடத்தில் உங்களை மனம் முடிப்பதற்காக கேட்டு வந்த அந்த ஆண் யார் என்று விசாரித்தாங்க. 2 சஹாபியுடைய பேரும் சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த 2 பேரும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு ஆள் கொஞ்சம் வேகமானவங்க, ஒரு ஆள் எப்போதுமே குச்சியோட அலைவார். கோபம் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்யும், அதிகமாக வந்து உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு, உங்களுடைய குணாதிசயத்திற்கு இந்த இருவர்களும் தோதுவாக மாட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சஹாபியினுடைய பெயரை முன்மொழிந்து அவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி நமக்கு ஒன்றை சொல்லும், ஒரு செய்தியை சொல்கிறது. எது நமக்கு சிறந்ததோ அதை நாம் தேர்வாக செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை முடிவெடுத்திருக்கலாம், நமக்கு இது நல்லது என்பதாக நாம் எண்ணியிருக்கலாம். ஆனால் புரிந்தவர்களிடத்தில்
தெளிவான ஞானம் பெற்றவர்களிடத்தில், காலத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்தவர்களிடத்தில் நாம் எதை தேர்வாக வைத்திருக்கிறோமோ அதை குறித்து ஆலோசிக்க வேண்டும். அதை குறித்து ஆலோசனை செய்யணும். நாம் இருப்பது சரியானதா, நாம் எடுத்த முடிவு சரியானதா, நாம் தேர்வு செய்தது அது சரியானதா என்பதை குறித்து நம்மை விட அறிந்த நபர்களிடத்தில் நாம் ஆலோசித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையின் பிரகாரம் நாம் வழிநடப்பது என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு பாடமாக சொல்லித் தருகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு அம்சங்களிலும் இந்த சமுதாயம் சிறந்த காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. சிறந்ததை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். காரியங்களாக இருந்தால் ஒவ்வொரு காரியங்களிலும், ஒரு பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக இருந்தாலும் அதில் எது சிறந்ததோ அதை நாம் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா, நுஅமான் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அழைத்து கொண்டு பெருமானாருக்கு முன்னிறுத்தி என்னை நோக்கி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கான ஒரு பணியாளர் ஒருவர் இருக்கிறார், ஒரு அடிமை. அந்த அடிமையை என்னுடைய மகனான இவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்க இருக்கிறேன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய போறாங்க. பெருமானாரிடத்தில் அதை குறித்து ஒரு ஆலோசனை மாதிரி சொல்றாங்க. என்னுடைய மகனுக்கு நான் என்ன செய்யறேன், அன்பளிப்பு நான் கொடுக்க போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மற்ற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவர்களுக்கு இது மாதிரியான அன்பளிப்பை நீங்கள் கொடுத்தீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சில அறிவிப்புகள், வெவ்வேறு விதமான அறிவிப்புகள் வருகிறது. ஒரு இடத்தில் அநீதமான நிலைகளுக்கு நான் துணை போக மாட்டேன், என்னை நீங்கள் சாட்சியாக ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு வருது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஷீர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய எல்லா பிள்ளைகளும், அனைத்து பிள்ளைகளும் உங்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களுக்கான பிள்ளைகள், அவர்கள் எல்லோரும் உங்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? யா ரசூலல்லாஹ், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு யார் சொன்னா? பஷீர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்படியானால் இவருக்கு நீங்கள் கொடுக்க இருக்கக்கூடிய அன்பளிப்பு, நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், அந்த அன்பளிப்பை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய இந்த வழிகாட்டுதல் பஷீர் ரலியல்லாஹு அவர்களுக்கான ஒரு செய்தி மட்டுமல்ல, நமக்கான ஒரு செய்தியும் கூட. நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் ஒன்றை கொடுக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு பிடித்தமான பிள்ளை, நமக்கு பிடித்தமான மகள் என்பதற்காக வேண்டி மட்டுமே ஒரு சாராக, ஒரு பக்கமாக சாய்ந்து நாம் செயல்படுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நீதமாக நடக்க வேண்டும், சமமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோர்களும் பிள்ளைகள். எது நீதம், எது சமமானது, எது சிறந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான அடையாளத்தை, வழியை காட்டிக் கொடுத்தார்கள். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் கொடுப்பது சரியானதல்ல, அனைத்து பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் இவருக்கும் நீங்கள் கொடுங்கள் என்கின்ற சிறந்ததை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வியாபாரமாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கான சொத்தை பங்கீடு செய்யக்கூடிய நிலைகளாக இருந்தாலும், ஏன் அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் நாம் எது சிறந்தது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறதோ அதை அறிந்து அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறந்ததை நாம் தேர்வு செய்யணும். சரி, சில கட்டங்களில் இடையூறுகள், சிரமங்கள், ஒன்று பெரிதாக இருக்கும், ஒன்று சிறிதாக இருக்கும். இது மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வைங்க, அப்ப நாம் எதை தேர்வு செய்யறது? சிறந்தது தேர்வு செய்யணும். நல்ல காரியங்கள்ல ஒரு இடத்தில் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டோம், செய்தே ஆகணும். எதை செய்வது? குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு பாடமாக இருக்கிறது. சூரத்துல் கஹஃப் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நீங்கள் சில நாட்கள் சென்று தங்குங்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு இணங்க அவர்களோடு பயணிப்பார்கள். பயணிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஒரு இடத்தில் ஒரு மரக்கலத்தை, ஏழைகளுக்குரிய மரக்கலம், அதை பெற்று அதில் பயணிப்பார்கள். பயணிக்கக்கூடிய வழியில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரக்கலத்தில் ஒரு ஓட்டையை போடுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அதை அப்படி பதிவு செய்யறான். அந்த வார்த்தையை ஃபன்தலகா ஹத்தா இதா ரகிபா ஃபிஸ் ஸஃபீனதி ஹரகஹா கால அஹரக்தஹா லிதுக்ரிக அஹ்லஹா. ஓட்டை போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இவர்கள் எல்லோரையும் மூழ்கடிக்கணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீரில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மரக்கலத்தில் ஓட்டையை போட்டால் என்ன ஆகும்? நீர் உள்ள வந்துடும், மூழ்கிடுமே. எல்லோர்களையும் மூழ்கடிக்க வேணும் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்தீங்களா? லக்கதி ஜித்து ஷையன் இம்ரா, நீங்கள் பெரும் அசம்பாவிதமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இதற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் குர்ஆனில் அல்லாஹ் அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நல்லா கவனிக்கணும். நாம ஒரு நெருக்கடியில மாட்டிருக்கிறோம், ஒரு சோதனையில மாட்டிருக்கிறோம். நமக்கு முன்னால 2 சோதனைகள் இருக்குது. ஒன்று பெரிது, மற்றொன்று சிறிது. ஒன்று முழுசாகவே முழுங்கிவிடும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முழுவதுமாக முற்றிலுமாக ஒழித்துவிடும். அப்படி ஒரு சோதனை. இன்னொரு சோதனை, நம்முடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கும், ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம்? நிறைவுபடுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், எந்த சோதனையை நாம் தேர்வு செய்வது, அதுதான் விஷயம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அம்மா ஸஃபீனத்து ஃபகானத்தில் மஸாகீன யஅமலூன ஃபில் பஹர் ஃபஅரது நஈபஹா வகான வராஹும் மலிக்குன் யாஹுது குல்ல ஸஃபீனத்தின் கஸ்பா. இந்த மரக்கலம் இருக்குது, கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உரியது. இது நமக்கு சொந்தமானதில்லை, ஏழைகளுக்கு உரியது. அவர்களிடத்தில் நான் அதை உரிய முறையில் என்ன செய்யணும்? திரும்ப ஒப்படைக்கணும். ஆனால் அவர்களுக்கு அடுத்த நிலையில் வகான வராஹும் மலிக்குன் யாஹுது குல்ல ஸஃபீனத்தின் கஸ்பா, அவர்களை அடுத்து ஒரு அரசன் இருக்கிறான், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன். அவனுடைய வேலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, யாஹுது குல்ல ஸஃபீனத்தின் கஸ்பா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரக்கலங்களையும் பலவந்தமாக அபகரித்துக் கொள்ளக்கூடிய நிலை அவன்கிட்ட இருக்குது. நாம பயணிக்கக்கூடிய இந்த நிலையிலே பயணிச்சு நாம் செல்லக்கூடிய இடத்துக்கு செல்வோமையானால் இதை யார் அபகரித்துக் கொள்வான்? அந்த அரசு என்ன செய்வான்? இதை அபகரித்துக் கொள்வான். ஏன்னா இது நல்லா இருக்குது, பயணம் செய்யறதுக்கு நல்லா இருக்குது, எந்த குறைபாடுகளும் இல்லை. அதனால நாம் உரியவர்களுடைய பொருளை நாம் முற்றிலுமாக இழக்க வேண்டியது என்பது ஏற்படும். நாம் பயணிப்பதற்கு அடுத்த வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விடும். முற்றிலுமாக நம்முடைய பயணம் துண்டிக்கப்பட்டு விடும். பயணம் துண்டிக்கப்பட்டு விடுவது மட்டுமல்ல, பிறருடைய பொருள் அவர்களிடத்தில் நாம் ஒப்படைக்க முடியாமல் போய்விடும் என்பதையெல்லாம் உள்ளடக்கிய கருத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். குர்ஆன் என்பது ஒவ்வொரு கட்டங்களில் நமக்கான அழகான வழிகாட்டுதலை சொல்லித் தரக்கூடிய வேதம். அது நாம் இறைவனுக்கு வழிபட வேண்டிய அம்சங்களை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும், அது சந்தோஷமான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது சிரமத்தை தரக்கூடிய துக்கத்தை தரக்கூடிய இடையூறாக இருந்தாலும் சரி, நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து வெளிவருவதற்கான எது வழி என்பதை குர்ஆன் மிக தெளிவாக எல்லா காலத்திற்கும் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வழிகாட்டியாக குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனில் அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்யலாம். இப்ப நாம் புரியணும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னால் 2 காரியங்களில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லப்படுமையானால், எதில் லேசானது, எது சமுதாயத்திற்கு பயனுள்ளது, எது நமக்கு பயனுள்ளது என்பதை நாம் பார்ப்பதை விட, நம் சமூகத்திற்கு எது பாதுகாப்பானது,
எது பயனுள்ளது, நம் சமுதாயத்தை எது பாதுகாக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். குழப்பமான நேரத்திலும் இந்த சமுதாயத்தை சிறந்த நிலைகளில் வழிநடத்துவதற்கான அற்புதமான தோழர்களை அண்ணலம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். மிக நெருக்கடியான ஒரு நேரம், எதற்கும் விடை இல்லாமல் இல்லை இந்த உலகத்தில். குர்ஆனில் இருக்கும் இல்லை என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலில் இருக்கும். அதிலும் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் உருவாக்கிய உத்தமர்களாக விளங்கக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கான அதற்கான விடைகள் என்பது இருக்கும். நாம தெரியணும், நாம சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தினுடைய இந்த நேரம் எல்லா சஹாபாக்களும் பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. பெருமானாருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத சூழல். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உறுதிய வாளோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாரேனும் சொன்னால் அவர்களை வெட்டி விடுவேன் என்று வீர முழக்கத்தோடு தாம் எதை சொல்கிறோம், எதை செய்கிறோம் என்கின்ற நிலையை உணர முடியாத ஒரு சூழலில் ஆழ்ந்த வருத்தத்தில், வேதனையில், கவலையினுடைய உச்சத்தில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பெருமானாரோடு எல்லா கட்டத்திலும் பயணித்து செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரோடு சௌரு குகையில் 3 தினங்கள் பெருமானாருடைய முகத்தையே பார்க்கின்ற பாக்கியம் பெற்ற அந்த பெருமகனார் எல்லா காலத்திலும் நபி அவர்களுடைய சொல்லை அது சத்தியம் என முழக்கமிட்டு செயல்படுத்தி ஏற்றுக்கொண்ட சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொன்னாங்க, 2 வரிகள் தான் நிலை குலைந்த அத்துணை நபர்களுக்குமான தீர்வாக அந்த வரிகள் அமைந்தது. யாரெல்லாம் குழப்பத்தில் மூழ்கியிருந்தார்களோ, கவலையில் வீழ்ந்திருந்தார்களோ, அத்துணை நபர்களையும் அது தூக்கி நிறுத்தியது அந்த வார்த்தை. முரதி எல்லாவங்க எல்லாம் சரியானார்கள், தெளிவடைந்தார்கள் அந்த வார்த்தையை கொண்டு. சித்திக் நாயகம் என்ன சொன்னாங்க, உங்களில் யாரெல்லாம் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள். வார்த்தை இப்படி பயன்படுத்தினாங்க. உங்களில் யார் அல்லாஹுவை வணங்குகிறீர்களோ அந்த அல்லாஹ் ஹய்யுன், அவன் நிரந்தரமானவன், உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன பொழுது நிலை தடுமாறிய நிலையில் கவலையினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள், குழப்பத்தினுடைய உச்சியில் இருந்தவர்கள் எல்லாம் தெளிவினுடைய வாசலை தேடி பிடித்தார்கள். அந்த வார்த்தை அவர்களை தெளிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. பெருமானாருடைய அந்த இழப்பு என்பது இந்த சமுதாயத்திற்கு சாதாரணமான இழப்பு அல்ல. அதனை அடுத்து இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கான ஆகச் சிறந்த ஒரு நபரை அந்த இடத்தில் தேர்வு செய்து வைப்பதுதான் இந்த சமுதாயத்திற்கான சிறந்ததாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலான ஹலீஃபாவாக பிரதிநிதியாக தேர்வு செய்தார்கள். பெருமானாருக்கு பின்னால் இந்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு நபர்களையும் வழிநடத்துவதற்கான முன்மாதிரியாக, அமீராக, தலைவராக சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எல்லோருமாக சேர்ந்து பையத்து செய்து அவர்களை அமீராக நியமனம் செய்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் சிறந்ததை நாம் தேர்வு செய்யணும். நல்லதை என்று சொன்னால் நல்ல காரியங்களை நம்மை நாம் முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீயது என்று சொன்னால் அந்த காரியத்தை விட்டு வெகு தூரம் நாம் விரண்டு ஓடிவிட வேண்டும். பெருமானாருடைய வழிமுறை அது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை அது. அபஅதன்னாஸ மின்ஹு, அது பாவமாக இருக்குமையானால் அதிலிருந்து வெகு விரண்டவர்களாக, தூரத்தில் உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருப்பார்கள். மக்களிலே அவர்கள் தான் தூரமாக இருப்பாங்களாம். பாவமாக இருக்குமையானால், நன்மையாக இருக்குமையானால் எது லேசானதோ அதை அவர்கள் தேர்வு செய்வார்கள். அப்ப தேர்வு செய்யக்கூடிய நேரங்கள், காலங்களில் நாம் ஒவ்வொன்றிலும் நாம் சிந்தித்து இந்த மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய நிலைகளில் நல்லதை இந்த சமுதாயத்திற்கு எது பாதுகாப்பாக, எது பயனுள்ளதாக அமையும், நம்முடைய குடும்பத்திற்கு எது பயன் தரக்கூடியதாக அமையும், நமக்கான வாழ்வாதாரத்திற்கு, நாம் அமைதியான வாழ்வை வாழ்வதற்கு எது வழிவகுக்கும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அல் குர்ஆனும் அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
எதை நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ போதித்தார்களோ அந்த வழியின் பிரகாரம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை தேர்வு செய்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்குரிய நிலையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.